உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையும் உன் தாயும் மதித்து நட. விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த உலகத்துல இன்னைக்கு அவசர உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, அதாவது கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போனாதான் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல குடும்ப சூழலை நம்ம பார்த்து கொள்ள முடியும், கவனித்துக் கொள்ள முடியும். நிறைய தேவைகள் இருக்கு, நம்ம பிள்ளைங்க நிறைய படிக்கிறாங்க. இன்னொன்னு அந்நிய நாட்டினுடைய உணவு கலாச்சாரம் எல்லாமே வந்துருச்சு. அப்போ அது கேட்டார் போல நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை வளர்த்து கொள்ளணும். அப்ப எளிமையாக வாழ்ந்தால் சமூகம் நம்ம ஏற்றுக்கொள்ளாது. அப்போ பண தேவை அதிகமா இருக்கு, ஓவர் டைம் போட்டு வேலை செய்யணும், இதெல்லாம் ஓகே. ஆனா குடும்பத்துல நிம்மதி இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா இல்லைங்க. அதாவது நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட போய் சம்பாதிக்கிறாங்க, ஓவர் டைம் போட்டு சம்பாதிக்கிறாங்க. ஆனா பணத்தை சம்பாதிச்சுட்டு கொடுக்குறோமே தவிர அந்த உட்கார்ந்து அந்த சந்தோஷமாய் அந்த குடும்பமாய் பிள்ளைகளோடு, கணவன் பிள்ளைகளோடு, தகப்பனோடு, தந்தையோடு, மகன தாயோடு நாம் அமர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம்னா நிச்சயமா இல்லை. நாம எல்லாம் சந்தோஷத்தை தொலைச்சி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, நம்ம நிம்மதியை தொலைச்சி எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாருமே நடிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிம்மதியை தேடித்தான் இன்னைக்கு மனிதன் ஆலயத்துக்கு கூட வரான். அப்படின்னா இந்த நிம்மதி எங்க இருக்குன்னா, கடவுள் சொல்றார் ஒரே விஷயம், நீ ஓடி ஓடி சம்பாதிக்கிறல, நீ சம்பாதிக்கிற அந்த பணத்தை நீ வச்சு இந்த உலகத்தை வாழணும், அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்ப அதாவது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் சேர்த்து வைக்கிற பணத்தை எல்லாம் வச்சுட்டு நான் அனுபவிக்கணும், என்னுடைய கடைசி காலங்களுக்கு வேணும் பணம், அப்பதான் இப்ப பணத்தை சேர்த்து வைக்கணும். அப்போ நீ பணத்தை ஓடி ஓடி சேர்க்கிற, நீ சேர்த்து வைக்கிற, இந்த பணத்தை அனுபவிக்கணும்னா நீ உயிரோடு இருக்கணும். அப்படி உயிரோடு இருக்குன்னா ஒரு கட்டளை ஆண்டவர் சொல்றாரு. என்ன பண்ண தெரியுமா, என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது உன் தகப்பனையும் தாயும் மதிச்சு நட. பெரிய கட்டளை அது. அதாவது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல யாருமே பெற்றோரை கவனிக்க முடியாத, பெற்றோரை பராமரிக்க முடியாத சூழல்ல இருக்கிறாங்க. ஒரு அருமையான ஒரு தாயார் மரித்து போனாங்க. நான் பணியாற்றின ஒரு திருச்சபையில பிள்ளைங்க ஒரே மகன் வெளிநாட்டில் இருக்கிறான், அவன் மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருக்கிறான். ஒரு நாள் அவன் மறிச்சுட்டாங்க, அவங்களுக்கு நியூஸ் வருது. ஆனா அவன் என்ன பண்றான், வர முடியல, லீவ் கிடைக்கிறான். வந்தா அன்னைக்கு நிறைய லாஸ், அவன் கிடைக்கிற அவசரமா அவன் என்ன பண்ண தெரியுமா, இந்த ஸ்கைப் மூலமா அம்மானுடைய ஃபியூனரல் சர்வீஸை பாக்குறாங்க, அடக்க ஆராதனை பாக்குறான். எவ்வளவு வேதனையா இருக்கு. ஒரு பெற்றோருடைய மரணத்துக்கு கூட வர முடியாத அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க நீங்க எல்லாம் வெளிநாட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பெற்றோரை பார்க்க முடியல, தான் பிறந்து வளர்ந்து சந்தோஷமாய் ஆடி திரிந்து மகிழ்ந்து பாடி மகிழ்ந்த அந்த இடங்கள், அந்த நாட்களை எல்லாம் மறந்து போயிட்டாங்க. எல்லாம் வெளிநாட்டுல பணம் சம்பாதிக்கணும்னு போய் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா நிம்மதியான அந்த உறவு இல்லாமல் போகுது. எல்லாமே போன்ல தான். இப்ப நிறைய தாத்தா பாட்டிங்க தான் பேர குழந்தைகளை மொபைல் போன்ல வச்சுட்டு தான் கொஞ்சிட்டு இருக்கிறாங்க, போனுக்கு தான் முத்தம் கொடுக்குறாங்க, போன் கிட்ட தான் பேசுறாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு சில நேரம் ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு அந்த பாட்டியை கூட சந்தோஷமா எல்லாம் கிராணி கிராண்ட்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அத்தை மாமா சித்தப்பா சித்தி இந்த வார்த்தைகள்லாம் மறந்து போயிட்டாங்க நம்ம சந்ததிகள். என்ன சொல்ல, எல்லாம் ஆன்டி அங்கிள். அப்போ இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துக்குள்ள நம்ம போயிட்டோம், பழகிட்டோம். ஆனா நம்ம சம்பாதிக்கிறோம், சந்தோஷமா இருக்கு, எல்லாம் ஓகே. அனுபவிக்கிறது நம்ம உயிரோடு இருக்கணும்னா பெற்றவங்களை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆண்டவர் அதை தான் நம்ம கிட்ட பேசுறாருங்க. அதாவது இந்த பழைய ஏற்பாட்டு காலங்கள்லாம் ஒரு பழக்கம் இருந்தது, இயேசுவின் காலத்துல அது இருந்து இயேசு அதை மிகவும் வன்மையாக கண்டித்தார். என்ன பண்ணுது, அந்த குர்பான் காணிக்கை கொடுக்கிற வழக்கம். அதாவது நீ தகப்பனையும் தாயும் பராமரிக்கலைன்னா பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு இந்த குர்பான் அந்த முறைமையை நீ செலுத்திட்டு போயிடனா போதும். ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. பணத்தை போட்டு காணிக்கை போட்டுட்டு அம்மா அப்பாக்காக ஜெபம் பண்ணா போதுமா? கடைசி காலங்களே அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்ய வேண்டாமா? அப்போ நாம குழந்தையா இருக்கும்போது நம்ம எல்லாம் அவர்கள் எவ்வளவு அன்பாய் நம்ம பராமரித்தாங்க, தூக்கி எடுத்து நமக்கு உதவி செய்தாங்க. அன்னைக்கு நம்ம அம்மாக்கள் வேலைக்கு போல, நிறைய அம்மாக்கள் வேலைக்கு போல. ஏன் தெரியுமா? குழந்தைய வளர்க்கணும். அவங்களுக்கு எல்லாம் வேலைக்கு போக முடியும், அவங்களுக்கு எல்லாம் அந்த திறமை இருந்துச்சு. குழந்தையே பார்த்து கொள்ளணும்னு குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுட்டு நிலா சோறு காட்டிட்டு ஊட்டின மகிழ்ந்த காலங்கள் இருந்துச்சு இல்லையா? அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, நம்மளை குளிக்க வச்சாங்க, நமக்கு சோறு ஊட்டி விட்டாங்க, நம்ம தூங்க வச்சாங்க, நம்ம ஏதாவது நம்ம அசிங்கம் பண்ண உடனே நம்ம அழகா அதை கிளீன் பண்ணுவாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அதே தாய்க்கு வயசாகும் போது
அவங்க மரணப்படுக்கையில் இருக்கும்போது நம்மளால அந்த பணிவிடை செய்ய முடியல. அப்போ இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. பணம் தேவையா? நீ சம்பாதிக்கிற பணம் தேவை, அதாவது நம்ம இந்த உலகத்துல உயிர் வாழறதுக்கு தேவையானது இருந்தா போதுங்க. எக்ஸஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய 4 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கு தேவையானது எனக்கு இருக்கா போதும். ரொம்ப பேராசையெல்லாம் வேண்டாம். இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். என்கிட்ட இந்த மாசம் வருமானம் வந்தது, இந்த வருமானத்தை என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா அனுபவிக்கணும். தொலைந்து போன சந்தோஷத்தை, என்றோ தொலைத்து போன நிம்மதியை தேடி கண்டுபிடிப்போமா? இந்த நாள் இந்த சிந்தனையோடு நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நிம்மதியை தேடி மகிழ்வை தேடி என்னுடைய வாழ்வை நாங்கள் தொடர கர்த்தர் கிருபை தாரும். மீட்பரே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.